வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே கதையின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். அத்தியாயம் 43. பகவதி இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்திபன் ஊருக்கு திரும்புவதற்குள் மரகதம் பரலோகம் போய் சேர்ந்து விடுவாள். அவர்கள் களவாடிய பொருட்களை விற்று பணமாக்கி கொண்டு அவளும் அவள் மகளும் ஊருக்கு திரும்பிவிட முடியும். பார்த்திபன் வந்து கேட்டால் சமாளிக்கவும் முடியும். உன் தாயாருக்கு மூளை கோளாறு வந்துவிட்டது போலிருக்கு. வேலைக்காரங்களை துரத்திவிட்டு உன் மனைவியை ஊருக்கு அனுப்பி எங்களை கண்டபடி ஏசி வெளியே விரட்டிட்டாங்க. கண்ணும் கண்ணீருமா புறப்பட்டு வந்தோம். அங்கே வீடு என்ன கதியாச்சோ, மரகதம் எப்படி இருக்காளோன்னு தவிக்கிறேன் என்று கூறி முதலை கண்ணீர் விட்டு ஒரு துயர நாடகம் போட திட்டமிட்டிருந்தவளுக்கு மாபெரும் அதிர்ச்சி. தாயும் மகளும் ஒருவர் திகிலுடன் பார்த்து கொண்டனர். வெற்றி நடை போட்டு கொண்டு சென்ற அவர்களது சூழ்ச்சிக்கு இப்படி ஒரு வீழ்ச்சியா? நேரமாகிறது, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுங்கோ, உருவினான் பார்த்திபன். மறு பேச்சின்றி அவர்கள் இருவரும் தங்களது பெட்டியை திறந்து அவனது வீட்டிலிருந்து திருடி வந்த வெள்ளி பாத்திரங்கள், பட்டு புடவைகள் அனைத்தையும் எடுத்து வெளியே வைத்தனர். அதற்கு மேல் தாமதிக்க அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. ஒரு புடவையை எடுத்து மடித்து போட்டு அதன் மேல் எல்லாவற்றையும் வைத்து மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டான். நம் எல்லோருடைய குடும்ப கௌரவத்தை உத்தேசித்து உங்களை நான் காவல்துறையினர் வசம் காட்டி கொடுக்காது மன்னித்து ஊருக்கு அனுப்புகிறேன். புரிஞ்சுக்கோங்க. இனி புலியூர் பக்கம் தலை வச்சு படுக்கிறதை கூட மறந்துடுங்க. படித்தவங்க நீங்கள் செய்திருக்கிற இந்த குற்றம் கல்வியையே அவமதிப்பதாகும். கை நாட்டி பேர் வழி காத்தாயி உங்களை விட எத்தனை உயர்ந்தவ. படிப்புக்கும் குற்றம் புரிய துடிக்கும் கெட்ட உணர்வுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிஞ்சு கொண்டேன் என்று கூறிவிட்டு கைகளால் அடித்து நொறுக்காத குறையாக வார்த்தைகளால் தன் ஆத்திரம் தீர மட்டும் சாடினான். அவர்கள் திருடி கொண்டு வந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஒழியட்டும் என்று வெறுப்புடன் வெளியேறினான். மூட்டையை டிக்கியில் வைத்து பூட்டி காரை தனது நண்பர் சிவச்சந்திரன் வீட்டு கேரேஜில் பத்திரமாக வைத்து மூடிவிட்டு அவசரமாக சென்னைக்கு கிளம்ப வேண்டும் என்று உத்தரவு பெற்றுக்கொண்டு தனது சிறு கைப்பெட்டியுடன் புறப்பட்டான். தூங்கி வழிந்த கிழவர் அருகே இடித்து கொண்டு உட்காரும் அளவுக்கு ரயில் வண்டியில் அவனுக்கு இடம் கிடைத்துவிட்டது. இரவு பயணம் முழுவதும் அவனது மனம் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தது. சாம்பவியின் பெற்றோர்கள் அவனுக்கு என்ன விதமான வரவேற்பு தருவார்கள்? வாகீசன் கட்டாயம் கோபத்தில் கூத்தாடுவார். சாம்பவி, அவள் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு சமயம் அவனை பார்க்க மறுத்து விடுவாளோ? அவங்க நிலைமை மோசமாக இருந்தால் அவன் எப்படி சமாளிப்பது? மாமனார் கோபத்தை எவ்வாறு தீர்ப்பது? கண்கள் உறங்காது மனம் வேதனையில் தவித்தது. வாய்ப்படியேற்கே காத்து கொண்டு நின்ற மனைவியிடம் பால் பொட்டலங்களை கொடுத்துவிட்டு எதேச்சியாக திரும்பினார் வாகீசன். அனுப்புமாவை பெண் கேட்டு வரப்போவதாக ரவிச்சந்திரன் கடிதம் போட்டிருந்தான். அமெரிக்காவிலிருந்து அவனா வந்துவிட்டான். அதிசயத்துடன் கூர்ந்து பார்த்த வாகீசன் முகம் சுருங்கி போனார். டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு தன் பெட்டியுடன் உள்ளே வர திரும்பிய பார்த்திபனை கண்ட ஜெகதா முந்தானியை இழுத்து வலது கையை நன்றாக மூடிக்கொண்டாள். உங்கள் மருமகன் வரார். வீடு தேடி வர்றவங்களை வான்னு கூப்பிடுங்க. பிறகு உங்கள் பேச்சை வச்சுக்கலாம். நடுவீதியிலே நின்றுக்கிட்டு சண்டை ஏதும் வேண்டாம், கணவனை எச்சரித்தாள். ஜெகதா மட்டும் அப்படி சொல்லாவிட்டால் வாகீசன் மருமகனை கண்டதும் உரத்து கூச்சலிட்டிருப்பார். எங்கே வந்தே, உன் உறவு போதுமப்பா என்று 4 வீடு கேட்க கத்தி விட்டிருப்பார். சுபாவத்தில் அவர் அடக்கமானவர். ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாதே. தன் மகனை ஏவி நாட்காலி எடுத்து தூசி துடைத்து கூடத்தில் போட சொன்னால் அம்மா ஜெகதா. அடுப்பில் இட்லியை அவித்து கொண்டிருந்த சாம்பியை ஒதுங்க சொல்லிவிட்டு பரபரப்புடன் பாலை சூடு பண்ண தொடங்கினாள். அவளுக்கு கையும் காலும் பதறின. தன் மகனை மறுபடியும் அழைத்து அவனிடம் ரகசியமாக சொன்னாள். ஓடு, பிறகு வந்து குளிக்கலாம். நம்ம அண்ணாசாமி ஐயாவையும் எதிர் வீட்டு தங்கதுரையையும் அப்பா உடனடியாக வர சொன்னார். மாப்பிள்ளை ஊரிலிருந்து வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு வா, உத்தரவிட்டாள். உட்காருங்க என்று உபசரித்துவிட்டு தொண்டையை கனைத்து கொண்டார் வாகீசன். நீங்களும் உட்காருங்க என்று கூடத்திலிருந்து எழுந்த குரலை கேட்டு திடுகிட்டு போனாள் சாம்பவி.
ஆனந்தமும் துயரமும் நெஞ்சை அடைக்க இட்லி பானையை மேடையில் ஒரு பக்கம் வைத்துவிட்டு மெல்ல வெளியே வந்து எட்டி பார்த்தாள். 1000 ஆண்டுகளுக்கு பின்னர் பார்த்திபனை பார்ப்பது போன்றதொரு தாபம். துயரத்தின் சுமை தாளாது கண்களில் நீர் பெருகி கன்னங்களில் வழிய அவள் விசும்புவதைக் கண்ட தாயாருக்கு எரிச்சல். நீ போய் இப்போ அங்கே நிற்க வேணாம், ஆறாமர பெரியவங்க பேசட்டும். மகளுக்கு தடை உத்தரவு போட்டாள். கிண்கட்டில் பல் விளக்கி விட்டு வந்த அனுபமாவுக்கு கற்றுக்கொள்ளாத ஆவல். கூடத்திற்கு வந்து எட்டி பார்த்தபோது அப்பா தன்னை கடுமையாக வெறிப்பதை உணர்ந்து கொண்டு உள்ளே ஓடிவிட்டாள். ரேவதி, பல் விளக்கி முகம் கழுவியாச்சா? சீக்கிரம் தலையை வாரி பின்னலிட்டு பொட்டு வச்சுக்கோ. நல்ல சுத்தமான பாவாடை சட்டியை போட்டுக்கிட்டு அப்பாவுக்கும் சாம்புவியோட அத்தானுக்கும் இந்த காஃபியை கொண்டு கொடு. அம்மா தன் சின்ன மகளை அழைத்தாள். இந்தாங்க என்று கணவனை ஜாடையால் அழைத்தாள் ஜெகதா. முதல்ல 2 பேரும் காப்பி சாப்பிடுங்கோ. அண்ணா சாமியும் தங்கதுரையும் வர போகிறாங்க, பிறகு பேசலாம் உத்தரவிட்டாள். இப்போது வீட்டின் அதிகாரம் அவள் கையில் ஓங்கி விட்டு இருந்தது. அம்மா, நான் கொண்டு போய் அவருக்கு காப்பி தரட்டுமா? சாம்பவி கேட்டபோது தாயார் மகளை கோபத்தோடு முறைத்தாள். அவங்க எல்லோருக்கும் செஞ்ச பணிவிடைக்கு கை மேலே பலன் கிடைச்சிச்சுதே. நான் கூப்பிடுற வரை நீ வெளியே வர வேண்டாம். தாயார் மகளை கடுமையான குரலில் மிரட்டினாள். காபி சாப்பிடலாமே என்று வாகீசன் சொல்ல மறுக்க முடியாத டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு உறிஞ்சான் பார்த்திபன். கண்கள் சாம்பவிக்காக நாலாபுறமும் தேடின. சில நிமிஷங்களில் எதிர் வீட்டு தங்கதுரையும் நண்பர் அண்ணாசாமியும் வந்து கூடத்தில் சேர்ந்து கொண்டனர். சுவற்றில் சாத்தி இருந்த கயிற்று கட்டிலை நிமிர்த்தி போட்டு இருவரும் அமர்ந்து கொண்டனர். சில வினாடிகள் அங்கே மௌனம் நிலவியது. ஆத்திரத்துடன் தாழ்வாரத்தை அளந்து கொண்டிருந்த வாகிசன் தான் பேச்சை துவக்கினார். ஆரம்பத்திலேயே நமக்கு பணக்கார சம்பந்தம் வேண்டாம்னு நான் மறுத்தேன். 2 பேரும் விரும்புகிறாங்க, தடை சொல்லாமல் கல்யாணத்தை நடத்தி அவர்களை ஆசீர்வதிப்பது நமது கடமைன்னு அண்ணி அலமேலு ரொம்ப வற்புறுத்தினாங்க. சாம்பவிக்கு நேர்ந்த கதி எனக்கு விழிப்புணர்வை கொடுத்திருக்கு. இளைய மகள் அனுப்புமாவை கட்டிக்க ஒப்புதல் வாங்கி கொண்டு போயிருக்கிறான் ரவிச்சந்திரன். எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோன்னு இப்போ நான் நடுங்குறேன். பக்கத்தில் இருக்கும் புலியூரில் பெண்ணை கட்டி கொடுத்ததுக்கே இந்த கதினா, கண் காணாத அமெரிக்காவுக்கு ரவிச்சந்திரனுக்கு கட்டி கொடுத்து அனுப்பினா என் இளைய மக கதி என்னாகுமோ? இந்த காலத்து பசங்களையே நம்பக்கூடாதுன்னு ஆயிட்டுது. சாம்பவியை பிச்சைக்காரி போல விரட்டி அடிச்சுட்டு பின்னாலேயே மாப்பிள்ளை இங்கே வந்து நிற்கிற நோக்கம் என்னன்னு நீங்கள் கேளுங்கோ. அண்ணாசாமியை பார்த்தார் வாகீசன். நான் இல்லாத சமயம் என் தாயின் மனசை குழப்பி வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் தவறு செய்துட்டாங்க. எல்லா பழியையும் நான் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறேன். எங்கள் வீட்டில் நடந்த அசம்பாவிதத்துக்காக நீங்கள் ரவிச்சந்திரனை தப்பாக கணிப்பு செய்யக்கூடாது. அனுபமாவை கட்டிக்கிட்டு அவர் அமோகமாக வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமா. நடந்தது ஒரு கெட்ட கனவா நினச்சிக்கிட்டு எங்களை மன்னித்து சாம்புவியை அனுப்பி வைங்கோ. பேச முடியாது தடுமாறினான் பார்த்திபன். நான் ஏற்கனவே முடிவு செய்துட்டேன். என் மகளுக்கு உரிய காலத்தில் விவாகரத்து கொடுத்துடுங்க. உங்கள் பணம், நகை, நட்டு எதுவும் வேணாம் சீறினார் வாகீசன். சமையல் அறையிலிருந்து கவலையுடன் வெளிப்பட்ட ஜெகதா கூடத்தில் ஒரு பக்கம் சுவர் ஓரமாக நின்று கொண்டாள். அவளது கண்கள் அண்ணாசாமியை பார்த்து கெஞ்சின. தொண்டையை செருமிக் கொண்டார் அவர். ஒரு பிரபல வழக்கறிஞரிடம் வேலை செய்கிற அனுபவத்தில் சொல்கிறேன். இது மாதிரி கேஸுகள் எத்தனையோ எங்கள் வக்கீல்கிட்டே வந்திருக்கு. வாகீசன், ஒன்று மட்டும் சொல்வேன். ஃபீஸ் கிடைக்க போகிறதுன்னு வக்கீல்கள் கணவன் மனைவியை பிரிக்க வழக்காட முயல்வதே இல்லை. முதலில் தமது கட்சிக்காரர்களை அழைச்சி விவாகரத்தை பற்றி மறந்துட்டு ஒற்றுமையாக இணைந்து போகும்படி புத்தி சொல்கிறாங்க. அதுக்கு மீறி நீதிமன்றத்துக்கு கேஸ் வந்துட்டா நீதிபதி அந்த தம்பதியரை தமது பிரத்யேக அறைக்கு அழைச்சி ஒன்றுபட்டு போகும்படி புத்தி சொல்கிறார். இதுகளில் நான் ரொம்ப அனுபவப்பட்டவன் வாகீசா. விவாகரத்து என்பதை பற்றி மறந்துடு. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அதை பெரியவங்க நாம் அழிக்கக்கூடாது, வளர உதவணும். கண்டிப்பாக பேசினார். நாங்கள் ஏழைகள் தான், ஆனால் என் மகளை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா?
கட்டின புடவையோடு அவள் தனியே வாசலில் வந்து நின்னப்போ என் கண்களில் கண்ணீர் வரலை, ரத்தம் கொட்டிச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? தழுத்தழுத்தார் வாகீசன். பார்த்திபன் அதற்கு மேல் விவாதிக்க விரும்பவில்லை. தோளில் கிடந்த உத்திரியத்தை இடுப்பில் கட்டி கொண்டு அந்த மூவருக்கும் பொதுவாக தரை மீது விழுந்து சடார் என்று வணங்கினான். நீங்க பெரியவங்க, நடந்த தவறுகளை மறந்து மன்னிச்சு எங்களை வாழ விடணுமாமா. ரொம்ப கேட்டுக்கிறேன். நீங்கள் 2 பேரும் வீட்டு நண்பர்களாக இங்கே சமாதானம் பேச வந்திருக்கீங்க. உங்களை சாட்சியாக வச்சுட்டு சொல்கிறேன். சாம்பவி கண்ணிலிருந்து இனி ஒரு பொட்டு கண்ணீர் வராமல் நான் அவளை மலர் போல வச்சு காப்பாற்றுவேன். சத்தியம், என் தாய் மேல் ஆணை. தழுத்தான். கோபம் வந்தால் உத்திரத்தை இட்டுவிடும் வாகீசன். இறக்கவசப்பட்டால் பாகாய் கரைந்து போய்விடுவார். தரை மீது நெடுஞ்சான் கிடையாக கிடந்த மருமகனை அன்போடு தூக்கினார். அவர் கண்கள் குளமாகி விட்டிருந்தன. மாப்பிள்ளை, வருத்தப்படாதீங்க. சாம்புவியை நான் அனுப்பி வைக்கிறேன். எதுக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை அவளை நேரடியே கேட்டுக்கோங்க என்றார். சாம்பவி என்ற தந்தை கூப்பிடும் முன் கூடத்தில் வந்து நின்ற அவளது முகம் பார்த்திபனுக்கு பதில் சொல்லிவிட்டது. இருந்து மரியாதையுடன் மருமகனையும் மகளையும் வாகீசன் அன்று மாலை அனுப்பி வைத்தார். அனுப்புமாவுக்கு கல்யாணம் கூடி வரப்போகுது. வீட்டுக்கு மூத்த மருமகன் நீங்கள் இருந்து கல்யாணத்தை சுபமாக நடத்தி கொடுக்கணும். உபச்சாரமாக சொல்லி டாக்ஸி அருகில் வந்து நின்று மகளையும் மருமகனையும் மனநிறைவுடன் வழி அனுப்பி வைத்தாள் ஜெகதா. வாயிற்கதவை திறந்த காத்தாயி ஆனந்த மிகுதியில் கத்தி கொண்டு உள்ளே ஓடினாள். சின்னம்மா வந்துட்டாங்க என்ற அவளது குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. தங்கவேலு குமரேசனை கூப்பிட்டு இந்த சுப செய்தியை ஆலமேலுவுக்கும் வைத்தியலிங்கத்திற்கும் சொல்ல சொல்லி ஏவி விட்டு காலை அனைவருக்கும் காப்பி பலகாரம் செய்ய பரபரப்புடன் சமையல் அறைக்குள் புகுந்தார். சில நிமிடங்களில் அந்த வீடு மகிழ்ச்சியில் கலகலத்தது. குளித்து மாற்றுடை அணிந்து கொண்டு உள்ளே வந்த மகனை மரகதம் பார்த்தாள். பார்த்திபா, எங்கே சாம்பவி? அனுப்பிச்சாங்களா? ஆதங்கத்துடன் கேட்டாள். பின்னால் தயங்கியபடி வந்து கட்டிலருகே நின்ற மருமகளை இடது கரத்தால் இழுத்து அணைத்து கொண்டாள். சாம்பவி, வந்துட்டியாமா? இந்த பாவியை மன்னிச்சிட்டு இந்த வீட்டு மகாலட்சுமியா என் மகனோட பல்லாண்டு வாழ்ந்து எனக்கு ஒரு பேரனையும் பேத்தியையும் பெத்து கொடமா. படப்படவென்று பேசியபடி விம்மினாள். அத்தை, அழக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை என்று தன் முந்தானியால் கண்களை துடைத்துவிட்ட சாம்பவியின் கரங்களை தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டாள். அகங்காரம் கப்பி நின்ற அந்த முகத்தில் இப்போது அன்பு மலர்ந்து விட்டிருந்தது. மனமாறி தன் மருமகளை அணைத்து கொண்டு பேசும் அந்த இனிய காட்சியைக் கண்டு அலமேலு மனம் கரைந்து போனாள். டாக்டர் வைத்தியலிங்கம் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தார். கோபமே உருவான மரகதம் மருமகள் வந்துவிட்ட மகிழ்ச்சியில் சின்ன விஷயத்திற்கெல்லாம் சிரித்தாள். அலமேலுவிடம் பகையை மறந்து மனம் விட்டு பேசினாள். அந்த வீட்டில் நிலவிய இறுக்க உணர்வு நீங்கி அதில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்தன. பார்த்திபா, என்னை நர்ஸ் கமலா கவனிச்சு கொள்வாள். அலமேலு அடிக்கடி வந்து பார்த்துப்பாங்க. டாக்டர் கவனிக்க இருக்கிறார். அதனாலே நீயும் சாம்பவியையும் ஒரு 10 நாள், அதான் சொல்கிறாங்களே ஹனிமூன், அதுக்கு பெங்களூர் போயிட்டு வாங்க என்றாள். கொல்லென்று எல்லோரும் சிரிக்க சாம்பவி முகம் சிவந்து போனாள். அன்று இரவு கணவன் அளித்த ஆரஞ்சு வண்ண பட்டு சேலையை கட்டி கொண்டு மாமியாரின் நகைகளை அணிந்து அழகு பிம்பமாக பால் சேம்புடன் கணவரது அறைக்குள் அவள் வந்தபோது பார்த்திபன் சினிமா கொட்டகையில் முன் ஆசனத்தில் இருப்பவன் போல விஷ் என்று சீட்டியடித்தான். சிரித்தான். அப்பப்பா, எத்தனை அழகு என்று வியந்தான். ஹனிமூனுக்கு பெங்களூர் போக சொல்கிறாங்களே, நாளை புறப்படலாமா என்று அவன் கேட்டதை மறுத்தாள் சாம்பவி. இத்தனை கலவரத்துக்கு பிறகு அத்தையை தனியே விட்டுட்டு நாம் போகிறது தப்பு. பால் செம்பை முக்காலி மீது வைத்து விட்டு நிமிர்ந்த அவளது கரத்தை பிடித்து கொண்டு ஜன்னல் அருகே அழைத்து சென்றான். திரையை கொஞ்சம் விளக்கினான். இன்னைக்கு பௌர்ணமி, நிலவு எத்தனை அழகாக இருக்கு வியந்தாள் சாம்பவி. நம்மை இங்கேயே தேன் நிலவு கொண்டாட சொல்லி நிலவு சிரிக்குது பார்த்தியா? பரிவுடன் அவளை அணைத்து கொண்டான் பார்த்திபன். இத்தனை நாழிகளாக இன்ப உணர்வின் கொடுமையில் சிக்கி தவித்த சாம்பவி அவனது அணைப்பில் மெய்மறந்து ஒன்றி போக அவர்களுக்காக இரவு முழுவதும் நிலவு தேனை
சிந்தி கொண்டிருந்தது. முற்றும். இத்துடன் இந்த இனிய உணர்வே என்னை கொள்ளாத நாவல் முடிவு பெறுகிறது. லட்சுமி அம்மா அவர்களுக்கும் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நாவலில் சந்திப்போம்.